அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம்ம இப்ப இந்த வீடியோல வந்து ஆர்சிபி வர்சஸ் பிவிகேஎஸ் மேட்ச் பார்ப்போம். அதுக்குள்ளார வந்து ஏன் வீடியோ வரல நெறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு அதான் சீக்கிரமா ரெடி பண்ணியிருக்கு. நேத்து நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஓகேவா? இது போக நேத்து மேட்ச் பிரெடிக்ஷன்ஸ் அதாவது நம்ம ப்ரீவியூ பார்த்துருவோம். நேத்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதே மாரியே வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்குது. நெறைய பேர் எஸ்ஆர்ஹெச்ன்னு சொல்லி எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்குமே ப்ரோ அப்படின்னு நெறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து ஜோதிடத்துக்கு ரீதியா போய் மும்பை இந்தியன்ஸை ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருந்தது. ஓகேவா? இது போல நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 33வது மேட்ச் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி முடிச்சதுல ஒரு 20 மேட்ச் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். நம்ம சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. ஸோ எல்லாருமே வந்து உங்களோட ஆதரவு தெரிவிங்க. நம்ம எவ்வளோதான் உழைச்சி வீடியோ போட்டாலும் 500 வியூஸ் மேலே போவாட்டுக்குதுங்கிறது வந்து ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டராகவே இருக்கு. இதுக்கு பேசாமல் பெய்டு ஆக்கிடலாமா? ஏன்னா வந்து நம்ம பார்க்கறதே வந்து கம்மி பேர் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அட்லீஸ்ட் வியூவும் எதுவும் வரமாட்டேங்குதுன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம போடுற உழைப்புக்கு ஒரு ஊதியம் கிடைக்கணும்ல. அதனால பார்ப்போம், நான் என்னன்னு யோசிக்கிறேன். நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? பட் ஆனால் வாக்கு தவறக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு கருத்தாக இருக்கேன். ஏன்னா இந்த ஐபிஎல் ஸ்டார்டிங் அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஃபுல் சீசனுமே ஃப்ரீயாக தான் கொடுப்பேன்ட்டு. அதுவுமே மனசில் இருக்குது. ஸோ பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 1000 வியூஸ் போணுச்சு அப்படின்னா தொடர்ந்து நான் எல்லா மேட்சுமே, அதாவது ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சீரீஸ், இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த பிஎஸ்எல்லாம் போடுங்க அப்படின்ட்டு. பிஎஸ்எல்லாம் இதுக்கே டைம் ஓவர் ஆகுது. உங்களுக்கு இதோடைய ஒர்க்கு தெரியுது இல்லை, இது எவ்வளோ நேரம் எடுக்கும், ப்ரிடிக்ஷன்ஸ்க்கே நேரம் எடுக்கும். இதை வந்து பிவிடியா கன்வெர்ட் பண்ணுறது வந்து இட் வில் பி டேக்கிங் டைம். அப்படிங்கிறப்போ பிஎஸ்எல் பண்ணும்போது நான் அவ்வளோதான் ஃபுல்லாகவே இங்கே தான் உட்காரணும். அது எனக்கு வருமானமும் பெருசாக இங்கே வரதில்லை. இது வந்து ஒரு ஹாபிக்காக பண்ணிட்டுருக்கேன். பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு சீரீஸாக ஒரு சீசனில் பண்ணுவோம். இப்போ ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக பிக் பேஷ் வரும். பிக் பேஷுக்கு நம்ம போட போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் ஆதரவு தெரிவிங்க. சரி, இப்போ நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளார போவோம். இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி வர்சஸ் பிபிகேஎஸ் நடக்குது. இது வந்து இந்த சீசனுடைய 34வது மேட்ச். குட் ஃப்ரைடேவான இன்னைக்கு 7:30 மணிக்கு பெங்களூரில் நடக்குது. நம்ம இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்ல போகிறோம் அப்படின்னா ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் எந்தெந்த பேர் எடுத்தால் நல்லாயிருக்கும், டாஸ் யார் ஜெயிப்பா, வின்னர் யார். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கியூஆர் கோடை நீங்கள் கூகுள் லென்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ணிங்கனாலும் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து டெலிகிராம் சேனல் வருவீங்க, அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஆர்சிபி ஸ்குவாடில் இவங்கெல்லாம் இருக்காங்க. அடுத்ததா பிபிகே ஸ்குவாடில் இவங்கெல்லாம் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இப்போ கொடுத்துருக்க எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே, ஓகேவா, இந்த வீடியோவில் கொடுத்துருக்க எல்லாமே இவங்க தான் பிளேயிங் 11 அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் அசம்ஷனில் நம்ம பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்போ இதில் திடீர்னு உள்ள பிளேயர்கள் வரலாம், வெளியே பிளேயர்களை எடுக்கலாம். அப்படிங்கிறப்போ நீங்கள் நம்ம நான் பிளேயிங் 11 ஒரு கேட்டகரி கொடுத்துருப்போம், அதை வச்சு நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ எஃபெக்டிவ் பிளேயர் கேட்டகரி, இந்த எஃபெக்டிவ்ல வந்து ஒரு சந்திராஷ்டமான ஒரு கேட்டகரி வரும். அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பரவாயில்ல. ஓகேவா? தேவ்தத் படிக்கல் இன்னைக்கு நல்லா விளையாடுவார். எஸ்டேயால் கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்ததான் வந்து ஜித்தேஷ் சர்மா நல்லா விளையாடுவார். ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்கு நல்லா விளையாடுவார். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் நல்லா விளையாடுவார். அப்படிங்கிறப்போ இன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறப்போ பார்ப்போம் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. அடுத்ததான் சென்சேஷனல் கேட்டகரியில வந்து ரஜத் பட்டிடார் வரார். சென்சேஷனலா எஃபெக்டிவான்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து பிபிகே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிளேயர்ஸ் கேப்டன் ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், எப்படின்னு பார்ப்போம். அடுத்ததா ரஜத் பட்டிடார் நல்லா விளையாடுவாரு. ஃபில் சால்ட், ஜோஸ் ஹெசல்வுட், அப்புறம் லியான் லிவிங்ஸ்டன், அப்புறம் ஹர்ஷதீப் சிங், லாக்கி ஃபெர்குசன் சந்திராஷ்டமா ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சென்சேஷனல் பிளேயர் கேட்டகரியில் வருது. அடுத்தா ஃபேர் பிளேல கிருணால் பாண்டியா, பிரியன்ஸ் ஆர்யா, கிளென் மேக்ஸ்வெல், நேஹல் வதேரா இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்த டேலண்ட்ஃபுல் பிளேயர்ஸ்ல ரஷீத் சலாம், அப்புறம் வந்து பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹால், சூரியன் சிங். ஸோ இவங்கெல்லாம் வந்து நீங்கள் டேலண்ட்ஃபுல் கேட்டகரி இவங்களே எடுத்துக்கலாம். நோட்டபிள் பிளேயர்ல விராட் கோலி வரார். விராட் கோலியுமே நல்லா இன்னைக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில வந்து இன்னைக்கு இவங்கெல்லாம் ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில வருவாங்க. யாரு? விராட் கோலி, அப்புறம் வந்து ரஷீத் சலாம், ரொமாரியோ ஷெஃபர்ட் உள்ள வந்தாருன்னா நல்லா விளையாடுவாரு. அப்புறம் வந்து இப்போ நீங்க இதுலயே பாத்துக்கிட்டீங்கன்னா பிபிகேஸ்ல தான் அதிகமான ப்ராமிசிங் பிளேயர் வராங்க. அதுவும் ஒரு நிமிஷம் இருங்க. ஜோஸ் இங்கிலீஷ், எஸ்டகூர், அப்புறம் வந்து யுஸ்வேந்திர சஹால், பிரப்சிம்ரன் சிங். ஓகே ஓகே ஓகே, ரெண்டுமே ஈக்குவலாக தான். ஏன்னா ஹர்னூர் சிங் பன்னூர், அப்புறம் வந்து அருண் ஹார்டி, சூரியன் செட்ஜ்லாம் வந்து பிளேயிங் 11ல வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்போ இங்கே 4, அங்கே 3, எங்க ஆர்சிபியில 3, பிபிகேஸ்ல 4. அப்படிங்கிறப்போ ஸ்லைட் எட்ஜ் பிபிகேஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சமமான போட்டியாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
ஸோ ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் விராட் கோலி, ரஷிக் சலாம், ரொமாரியோ ஷெஃபர்ட், பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹால், அர்னோர் சிங் பன்னு, அரோன் ஹார்டி, சூரியன் சேத், ஜோஸ் இங்கிலீஷ், யஷ் டக்கூர். அடுத்த நான் பிளேயிங் கேட்டகரியில் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும் இங்கே பார்ப்போம். சுயான் சர்மா, ஸ்வஸ்டிக் சிக்காரா, நுவான் துசாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே, ரொமாரியோ ஷெஃபர்ட். அடுத்தது ஜாக்கப் பெத்தல், இவங்கலாம் ஆர்சிபியில் நல்லா விளையாடுவாங்க. பிவிகேஸை பொறுத்த வரைக்கும் அஸ்மத்துல்லா அமர்ஜாய், வைஷாக் விஜயகுமார், ஹர்னூர் சிங் பன்னு, பைலாஷ் அவினாஷ், அருண் ஹார்டே. ஸோ இவங்கலாம் நல்லா விளையாடுவாங்க நான் பிளேயிங்கில். ஜோஸ் இங்கிலீஷ், அப்புறம் குல்தீப் சென், யஷ் டக்கூர், இவங்கலாம் நான் பிளேயிங்கில் நல்லா விளையாடுவாங்க. இப்போ டீம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும் பொழுது நேற்று வந்து எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்ல ஆல்மோஸ்ட் 2 டீமுமே பிளேயர்ஸ் சமமாக இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 4வது மெத்தட் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கிட்டோம். பட் இங்கே வந்து இன்னைக்கும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கு. நான் ஏன் சேம் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து எஃபெக்டிவ் கேட்டகரியில ஒரு பிளேயர் அதிகமா இருக்காங்க. யாருக்கு? பிபிகேஸுக்கு. அதே ஆர்சிபில நோட்டபிள்னு ஒரு கேட்டகரி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. நோட்டபிள் வந்து எஃபெக்டிவோட பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நீங்க இதில் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, நோட்டபிள், அப்புறம் எஃபெக்டிவ், அப்புறம் டேலண்ட்ஃபுல், எபோவ் ஆவரேஜ், அப்புறம் தான் ஃபேர் பிளே, சென்சேஷன் அப்படி வரணும். அப்போ அப்படி வந்தால் தான் நீங்கள் அந்த ரேங்கிங்கில் தான் நீங்கள் டீமை போடணும். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேயுமே வந்து பிபிகேஸுக்கு ஸ்லைட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்லையும் சமமான ஒரு ரிசல்ட் தான் வருது. ஓகேவா? இப்போ நம்ம இன்னிங் சைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்னும் ஃப்ளாப் பிளேயர் இருக்கு. ஃப்ளாப் பிளேயர் பார்த்துருவோம். இன்னைக்கு டிம் டேவிட், புவனேஸ்வர் குமார், லுங்கி இகிடி, ஸ்வப்னில் சிங், மார்க்கோ யான்சன், அப்புறம் முஷீர் கான், விஷ்ணு வினோத், ஹர்ப்ரீத் பிரார், பிரவீன் துபே, சேவியர் பிரெட்லெட், இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னிங் சைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ பார்ப்போம். தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிடார், டிம் டேவிட், இவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னா ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். விராட் கோலி இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். கிருணால் பாண்டியா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங் கிருணால் பாண்டியா, ஃபில் சால்ட், அப்புறம் புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹசல்வுட், ரஷிக் சலாம், இவங்க 5 பேருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னா ஆவரேஜ். அதுலேயே ரஷிக் சலாம் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார். ஓகேவா? அடுத்ததா சுயான் சர்மா, யஷ் தயால், லியான் லிபின்சன், அப்புறம் ஸ்வஸ்திக் சிக்காரா, இவங்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். லுங்கி இகிடி 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டார். நுவான் துசாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே, இவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரொமாரியோ ஷெஃபர்ட் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டார். ஸ்வப்னில் சிங் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டார். ஜித்தேஷ் சர்மா, ஜாக்கப் பெத்தல், பிரியான் ஷாரியா, அப்புறம் சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், அஸ்மத்துல்லா ஒமர்ஜாய், அப்புறம் கிளென் மேக்ஸ்வெல், இவங்க 7 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். மார்க்கோ யான்சன் 2 இன்னிங்ஸுமே பெருசாக நல்லா விளையாட மாட்டாங்க. அடுத்த மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், பிரப்சிம்ரன் சிங். மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார். செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். ஆனால் பிரப்சிம்ரன் சிங் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார். அதாவது அவர் வந்து ஆப்வியஸ்லி அவர் வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறனால அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ரீம் லெவலில் அதிகமாகவே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அவரை நீங்கள் வந்து கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அடுத்த ஹர்தீப் சிங், வைஷாக் விஜயகுமார், இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். யுஸ்வேந்திர சஹால் 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவார். அவரையுமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுத்துக்கலாம். ஹர்னூர் சிங் பன்னு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டார். நேஹல் வதேரா, பைலா அவினாஷ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். அரோன் ஹார்டி 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டார். அடுத்த முஷீர் கான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார். செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். சூரியன் செட்ஜும் ஜோஸ் இங்கிலீஷும் 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவாங்க. விஷ்ணு வினோத் வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டார். ஹர்ப்ரீத் பிரார், குல்தீப் சென், லாக்கி ஃபெர்குசன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். பிரவீன் துபே, சேவியர் பிரெட்லெட் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்க. அடுத்த யஷ் டக்கூர் 2 இன்னிங்ஸுமே இன்னைக்கு சூப்பராக விளையாடுவார். அவரை நம்பி நீங்கள் இன்னைக்கு எடுக்கலாம் டீமில். ஓகேவா? இப்போ நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். இன்னைக்கு இது வந்து ஆர்சிபிக்கு ஒரு ஹோம் கிரவுண்ட் மேட்ச் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா. அப்போ டிசி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து கணிச்சு நம்ம சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. டாஸ் போட்டதுக்கு அப்புறம் டெலிகிராம் சேனலில் போடுவேன். மறக்காம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகேவா? நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். ஓகேவா? மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். நான் வந்து பதிலளிக்க தயாராக இருக்கேன். ஓகேவா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.